ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, எப்படியாவது இன்று இரவோடு இரவாக இந்த அப்பன் முருகனின் வார்த்தைகளை நீ நம்பிக்கையோடு கேட்டுட்டீனா நாளைக்கு நீ கண்டிப்பா சந்தோஷப்படும் வகையில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். ஆமீன் செல்லமே. நீ தவமாய் தவமிருந்து என்னிடம் வச்ச அத்தனை வேண்டுதல்களையும் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்காகவே இந்த அப்பன் முருகன் இந்த இரவு நேரத்தில் உன்னை பார்க்க வந்திருக்கேன். பொறுமையும் நம்பிக்கையும் நீ உன்னோடு வச்சுக்கிட்டு வாழும்போது அது வீண் போக நான் விட்டுடுவேனா? இனி ஒவ்வொரு நாளையும் உனக்கு மகிழ்ச்சி நாளாக, மனநிறைவுள்ள நாளாக மாற்றி கொடுக்க வந்திருக்கேன். ஒரு நிலையில்லாத வருமானத்தோட கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு இனி எந்த வருத்தமும் பயமும் இல்லாத அளவுக்கு உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். உனக்கு உதவியாக இருக்கும் மனிதர்களை நினச்சி சந்தோஷப்படு. 10 பேர் உனக்கு எதிரியாக வேலை செஞ்சாலும், உனக்கு ஆதரவாக யாராவது ஒருத்தர் இருந்தாலும் அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையே கொண்டு வரும்ன்றதை புரிஞ்சுக்கோ. நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் இந்த அப்பன் முருகன் நானும் உனக்கு துணையாக இருந்து கண்டிப்பாக வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். இப்போ நீ நினச்சது நடக்கணும்னா உனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எதிர்பார்த்த பணம், நீ என்கிட்ட கேட்ட பணம் கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரும். நீ செஞ்ச முயற்சிகளுக்கும் உன்னுடைய கஷ்டத்துக்கும் ஒரு நல்ல முடிவை கொடுத்து நிறைய செல்வத்தோட நீ நீடூழி நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட காலம் நல்லபடியாக வாழும்படி இந்த அப்பன் முருகன் உன்னை ஆசீர்வதிக்க தான் வந்திருக்கேன். பூரண அழகும் நித்திய இளமையும் ஈடு இணையற்ற பராக்கிரமும் அளவற்ற அருளும் ஆனந்தமும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? நான் எப்போதுமே உடஞ்ச பொருட்களை தான் ரொம்ப அழகாக பயன்படுத்துவேன். மேகங்கள் உடஞ்சி போச்சுன்னா அதை மழையாக மனிதர்களுக்கு கொடுப்பேன். நிலம் உடஞ்சி போச்சுன்னா அதிலிருந்து வயல்களை உருவாக்கி அதிலிருந்து விளைச்சலை கொடுத்து மனிதர்களை மகிழ்விப்பேன். அதே போலதான் உடஞ்சி போயிருக்கிற உன் மனசை சந்தோஷப்படுத்தி உனக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவே இப்போது இந்த இரவு நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கேன். என்னை முழுசா நம்புகிற உனக்கு இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்தே தீரும். நீ எதுக்காகவும் கலங்கவோ வருத்தப்படவோ வேணாம். உன்னை கண்ணீர் வடிக்க வைக்கிறனே நினச்சி கோவப்படாத. என் அன்பு குழந்தையான உன்னை நான் அழுக வச்சு வேடிக்கை பார்க்கவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே உனக்கு தேவையானதையும் உன் விருப்பத்துக்குரியதையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். இன்று இரவோடு இரவாக உன் வாழ்க்கையில் இருக்க அத்தனை சோதனைகளையும் முடிச்சு வச்சு உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நாளைக்கே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். இனி ஒவ்வொன்றா உனக்கு நல்ல விஷயங்களாக நடக்க ஆரம்பிச்சிடும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிஞ்சு உன் வாழ்க்கை இன்பமாக மகிழ்ச்சியாக மாறிடும் என் செல்லமே. சகல சௌபாக்கியங்களையும் சந்தோஷங்களையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் இருக்கிற கடன் தொல்லைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி நல்ல விருத்தியும் செல்வமும் உனக்கு உண்டாகும்படி நான் செய்கிறேன். என் அருளால் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து போய் நீயும் நல்லபடியாக வாழப்போகிற. உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வச்சு ராஜாத்தி ராஜனாக ராணியாக உன்னை ராஜ வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன். என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் பாதியில் கைவிட்ட மாட்டேன். உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்து உன் சிக்கல்களை தீர்த்து உன்னை ஆசீர்வதிக்கதான் நான் வந்திருக்கேன் என் செல்லமே. இப்போ நீ செய்கிற நன்மையும் தீமையும் உன்னோட முடிஞ்சிடாம உன் அடுத்த தலைமுறைக்கும் தொடர்ந்து வருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யாருக்கும் தீமை செய்யாமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நன்மை செய்ய பழகு. எந்த அளவுக்கு நீ நல்லதை செய்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். அடுத்தவங்க உழைப்பிலும் அடுத்தவங்க படுற கஷ்டத்திலும் ஆதாயம் தேடாமல் சொந்த உழைப்பின் மூலமாக சுய முயற்சியின் மூலமாக வெற்றியை தக்க வச்சுக்க தயாராகு. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறதை விட கிடைச்சதை வச்சு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நீ வாழ தயாராகு. உனக்கான கோபுரத்தை நீ கட்டி கொண்டு மகிழ்ச்சியாய் வெற்றிகரமாக அதில் நீ வாழ்கிறதுக்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்குறேன் என் செல்வமே. இந்த அப்பன் முருகன் உன்னுடைய இல்லத்துக்கு வந்து உன்னை ஆசீர்வதிச்சு நீ சுபிக்ஷமாக சந்தோஷமாக சௌந்தரியமாக செல்வ வளத்தோடு வாழும்படி நான் செய்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும்
இனி ஒருபோதும் உன்னை கண்ணீர் வடிக்க விட்டுட மாட்டேன். உன் கவலைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான இன்பத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். கவலையை விட்டுடு. இனி எல்லாமே உனக்கு நன்மையாகவே நடக்கப் போகுது. உன் மன கவலைகளை எல்லாம் அகற்றி உனக்கு மன அமைதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். ரொம்ப நாளாக நீ என்கிட்ட எதிர்பார்த்து கேட்டதை தான் இந்த அப்பன் முருகன் இப்போது உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். சர்வ சாட்சியாய் நான் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்க போகிறேன். நீ முற்பிறவியில் செய்த பாவங்கள் எதுவும் இந்த பிறவி உன்னை தொடராமல் இருப்பதற்கு நானே உனக்கு துணையாக நிற்பேன் செல்லமே. நீ ஒருபோதும் கவலைப்படணும், அழுது புலம்பணும் நான் எதிர்பார்க்குறதே கிடையாது. நான் எப்போதும் உன்கிட்ட சொல்கிறது எல்லாம் என்னை நம்பி நீ தைரியமாக பொறுமையாக இருங்கிறது தான். உன்னோடு நான் எப்போதும் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ தைரியமாக இருந்தாலே எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். நீ மகிழ்ச்சியாக இருக்கணும். நீ என்னை வணங்கும்படி செய்த இந்த அப்பன் முருகன் கண்டிப்பாக உன் கர்ம வினைகளை தீர்த்து வச்சிருவேன். உன் மனக்கவலைகளை எல்லாம் அகற்றி உன் வாழ்க்கையை நான் அமைதி வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன். ரொம்ப நாளாக நீ என்கிட்ட எதிர்பார்த்து கேட்ட விஷயத்தை தான் இப்போது உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு. நல்ல வாய்ப்புகள் உன்னை விட்டு தவறி போகும்போதெல்லாம் ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்படாத. வாய்ப்புகள் உன்னை நோக்கி வந்தாலும் நீ தவறி விட்டாலும் கூட அது நன்மைக்கே நினச்சிக்கிட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு. நீ இழந்ததை விட மிகப்பெரிய வாய்ப்புகளையும் மாபெரும் வெற்றிகளையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். யாருக்காகவும் உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ள வேண்டாம் என் செல்லமே. உறவாக வர்றவங்களை எல்லாம் உயிருக்கு உயிராக நேசிச்சினா அது ஓன் தப்பு தான். ஏன்னா மனிதர்கள் எப்போதும் பாதியிலே வருவாங்க, பாதியிலேயே விட்டுட்டு போயிடுவாங்க. வாழ்க்கை பாதையில் நீ சந்திக்கிற மனிதர்கள் எல்லாருமே வழிப்போக்கர்கள் மட்டும்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு நிரந்தரமான துணைனா அது நீயாக மட்டும்தான் இருப்பாய் என் செல்லமே. இப்போது நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி உன்னை தலைநிமிர செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தப்பு செஞ்சவங்களே தலை நிமிர்ந்து தைரியமாக நடந்து போகும்போது கஷ்டப்பட்டு அந்த தப்புக்கான தண்டனையை நீ அனுபவிச்சுக்கிட்டு நீ ஏன் தலை குனிஞ்சு பயந்து ஒதுங்கி போகணும்? தப்பு செஞ்சவனால நீ தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டு. அதுவே அவர்களுக்கு மன உறுத்தலையும் தண்டனையையும் கொடுக்கும் விஷயமாக மாறி போயிடும். எந்த தவறும் செய்யாத நீ எதுக்காகவும் தயங்கவோ தலை குனியவோ வேண்டாம். நீ எதை தேடி வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கியோ அது கண்டிப்பாக உன்னை தேடி வரும். நீ எதுக்கும் மனம் தளராதே. இந்த அப்பன் முருகன் எப்போதும் உன் பின்னால் உன் கூடவே தான் இருக்க போகிறேன். ரொம்ப நாளாக நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த வேலையையும் அந்த விஷயத்தையும் கூட நான் உனக்கு வெற்றிகரமாக முடித்து கொடுத்துட்றேன். உன் கனவை நனவாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இப்போ உன் வாழ்க்கை கஷ்டத்தில் இருந்தாலுமே கூட இந்த கஷ்டத்தை தாண்டி உனக்கு இஷ்டமான நல்ல விஷயங்களை நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். உனக்கு துணையாக இனிமேல் எப்போதும் உன் கூடவே தான் இருக்க போகிறேன். உன்னுடைய பண கஷ்டமும் மன கஷ்டமும் தீர்ந்து போய் நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கான வாழ்க்கை கண்டிப்பாக உன்கிட்ட வந்து சேரும். நீ நினச்ச காரியங்களை எல்லாம் நானே உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன்ற அந்த நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ என் செல்லமே. யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக எல்லாருக்கும் நன்மையை மட்டுமே நினைக்கக்கூடிய பிள்ளையாக வாழ்ந்துட்டு போ. உனக்கு எதிராக இருக்கும் தடைகளை எல்லாம் நீ துணிச்சலோடு எதிர்த்து போராடு. அந்த தடைகளை தாண்டி உனக்கான வெற்றியை நான் உன் கைகளில் கொடுத்துருவேன். நீ செய்கிற ஒவ்வொரு போராட்டமும் உன்னை செதுக்கி உன்னை உயரத்தில் தூக்கி உட்கார வைக்கும். உன்னுடைய முயற்சியும் என் அருளும் சேரும்போது நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நான் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன்ற அந்த நம்பிக்கையோட முன்னேறு. என் அப்பன் முருகன் எனக்கு துணையாக இருப்பார்ன்ற அந்த நம்பிக்கை கண்டிப்பாக உன் தலைவிதியவே மாற்றி அமைக்கும். இல்லாத விஷயங்களை நினச்சி நீ வருத்தப்படவோ புலம்பவோ வேண்டாம். உன் கவலைகளை தீர்ப்பதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ தயங்காமல் தைரியமாக துணிஞ்சு நில்லு. உன் வாழ்க்கை ஒளிரும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என் செல்லமே. உனக்கான விஷயங்களை எல்லாம் நானே நல்லபடியாக
உன் வாழ்க்கையில் முடிச்சு கொடுக்க போகிறேன். யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் நீ தலை நிமிர்ந்து நிற்க தயாராகு. யார் உன்னை புகழ்ந்து பேசினாலும் அந்த இடத்தில் அடக்கமாக பணிவாக இருக்க கற்றுக்கோ. அதாவது உன்னை புகழ்ந்து பாராட்டுபவர்களிடமும் மதிப்பவர்களிடமும் நீ அடிபணிஞ்சு அமைதியாக இருக்கலாம். ஆனால் உன்னை துச்சமாக நினைக்கிறவங்ககிட்டையும் உன்னை மதிக்காமல் அலட்சியப்படுத்தி ஒதுக்கி வைக்கிறவங்க கிட்டையும் நீ கொஞ்சம் கூட தலை குனியக்கூடாது என்று செல்லமே. யார் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீயும் நடந்துக்கணும்னு சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமையை பார்த்த உனக்கு இப்போ மிகப்பெரிய அளவில் செல்வ வளத்தை கொடுக்க போகிறேன். வலியையும் வேதனையும் மட்டுமே அனுபவித்த உனக்கு தைரியத்தை கொடுத்து உனக்கு துணையாகவும் நான் இருக்க போகிறேன். நீ எப்போதும் யார் மனசையும் காயப்படுத்தாமல் நல்ல செயல்களை மட்டும் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. நல்லவங்களை மனசை காயப்படுத்துறதுங்கிறது அழகான கண்ணாடியை உடைப்பதற்கு சமம். கண்ணாடி உடைஞ்சிச்சுன்னா அது எப்படி கூர்மையான ஆயுதமாக மாறி உன்னை காயப்படுத்தணும், அதே போல தான் நல்லவங்க மனசு காயப்பட்டாங்க நொந்து போனாங்கன்னா அதுக்கு தண்டனை உனக்கு மிகப்பெரிய அளவில் கிடச்சே தீரும். அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. அதனால தான் கெட்டவங்க மோசமானவங்க கிட்ட நீ எப்படி நடந்தாலும் சரி, நல்லவங்க கிட்ட நல்ல மனுஷங்க கிட்ட நீ ஒருபோதும் எந்த தவறையும் செஞ்சிடாதன்னு சொல்கிறேன். இந்த ஜென்மத்தில் நீ இதுவரைக்கும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலான்னு எனக்கு தெரியும். ஆனால் உன் முன் ஜென்ம கர்ம வினை ஒன்று தான் இந்த ஜென்மத்தில் உன்னை ஆட்டி படைச்சிக்கிட்டும் வாட்டி வதச்சிக்கிட்டும் இருக்கு. கண்டிப்பாக இதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுத்து எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். நாளைக்கு நீ சந்தோஷப்படும் விதமாக உனக்கான ஒரு நல்ல விஷயம் சிறப்பாக நடக்க போகுது. உன் பாரத்தை எல்லாம் என் மேலே போட்டுட்டு நீ மனசை லேசாக்கி வச்சுக்கிட்டீன்னா உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயத்தை இந்த அப்பன் முருகன் நான் நடத்தி கொடுப்பேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைச்சு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். உனக்கு எது நல்லதோ, எது உனக்கு சந்தோஷத்தையும் சுகத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்குமோ அதை மட்டும்தான் நான் உன் கைகளில் கொடுப்பேன்றதை நீ புரிஞ்சுக்கோ.